வணக்கம். ஏடிஎம்கே மதுரை வடக்கு தொகுதி வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களை ஆல் தமிழா சேனல் சார்பாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நீங்க பேசிக்கலி டாக்டர் பை ப்ரொஃபஷன். அது ஒரு நல்ல நோபலான ப்ரொஃபஷன். அதுல இருந்துட்டே நீங்க மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல்ல எதுக்காக சார் களமிறங்கிருக்கீங்க? நல்ல கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய காலத்துல எல்கேஜி படிக்கும் பொழுதே பேரண்ட்ஸ் கூட்டு போகும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. ஸோ அதேபடி நானும் ஒரு டாக்டர் ஆகிட்டேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது நான் தேர்ந்தெடுத்த ஃபீல்டு வந்து ஆன்காலஜி, கேன்சர் சம்மந்தமானது. ஸோ கேன்சர் வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அப்போ என்னோட பார்வை வந்து சமூகம் நோக்கி மாறுது. மக்களோட கஷ்டங்களை உணர்ந்து ஒரு டாக்டராக ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு க்யூர் பண்ணுறோம். அதை தாண்டி அந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. அப்போ சூர்யா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அதன் மூலம் மக்களுக்கான சேவைகள் பண்ணுறேன். இன்னும் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கையில் அதிகாரம் கையில் இருந்தால் இன்னும் அதிகமான பேருக்கு ஆணித்தரமாக பல உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு நம்மளோட ஜனநாயக அந்த அமைப்பில். அப்போ பார்த்தேன் ஒரு எம்எல்ஏவானா நம்மளால வந்து சேவை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நான் வந்து இப்போ அரசியல் பார்த்தேன். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பரங்குன்றத்தில் இருந்திருக்கிறேன். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறேன். அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டால் நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. உண்மைதான் சார். நம்ம ஒரு அத்தாரிட்டியில வரப்போ இன்னும் நம்மளுக்கு மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய முடியும். நீங்க ஒன்ஸ் அகைன் ஆட்சிக்கு வரப்போ நீங்க இந்த சமூகத்துல இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு வாழ்த்துக்கள். சார், ஒரு ஆனஸ்டான ஆன்சர். இன்கேஸ் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா நீங்க ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்படி நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 100 daysல என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் நமக்கு மக்களுக்கு செய்வீங்க? டெஃபினட்டா இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா நான் தான் ஜெயிக்கிறேன். ஏன் அப்படின்னா திமுகட்ட சாதனைகளை சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நடந்தா இப்போ வரைக்கும் நான் பணம் கொடுக்கல மக்கள்கிட்ட, அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உறுதியாக நான் தான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு வெற்றி பெற்றால் எல்லாரும் சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் 100 daysல பண்ணுவாங்கல்ல ஒரு டார்கெட். எங்க பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய். ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சரை பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து. இந்த 10,000 எதுக்கு அப்படின்னா டிஎம்கே பீரியடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்கள் மக்களுக்கு ஏற்பட்டனால இபி பில் மாதம் மாதம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. இது மாதிரி பல விஷயங்கள்னால அவங்களுக்கு பாதிப்பு நிறையா. ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து 5,000 ரூபாய் இழக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட்டரியாக ஒரு 10,000 அறிவிச்சிருக்கிறார். இது வந்து உடனே பண்ணக்கூடிய ஒன்று. மாதம் மாதம் அனைத்து மகளிருக்கும் 2,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. திமுக இதை செய்யலை. 50% தான் கொடுத்தாங்க. 50% தகுதி அடிப்படையில் கொடுக்கல அவங்க. அப்போ நாங்கள் கொடுப்போம். அப்போ நீங்கள் சொல்கிற 100 நாளில் 3 தடவை கொடுத்துருப்போம். நாங்கள் 2,000 6,000 ரூபாய் கொடுத்துருப்போம். அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ நிச்சயமாக இது வந்து முதல் 3 மாதத்தில் நடந்திருக்கும். நான் டாக்டர் சரவணனா சில வாக்குறுதிகளை தொகுதிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மந்த்லி அவங்களுக்கு 250 ருபீஸ்க்கு அதை நானே வந்து ரீசார்ஜ் பண்ணி அவங்க இப்போ எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கேன். உறுதியாக அதை உடனடியாக நான் ஆரம்பித்து விடுவேன். ஒன்று. இரண்டாவது, நம்ம மகளிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்காக இது 19 வார்டு கொண்டது தான் வந்து வடக்கு தொகுதி. ஸோ 19 வார்டுலேயும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பித்து எம்எஸ்சி மூலம் ஆரம்பித்து மக்களுக்கான அந்த மகளிருக்கான ஒரு பணி, அவங்க ஒரு ஊதியம் மாதம் பெறக்கூடிய வகையில் அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை அது இருக்கும். அதை நான் செய்வேன் நிச்சயமாக. நான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவமனையை வச்சுருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் பீரியாடிக்கலாக மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவேன் நான். ரெண்டாவது, ஒரு மேஜர் ஒரு சர்ஜரி வருது அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஃபீல்ட் ஆகிடுச்சு. அது அவங்களுக்கு ஒரு 50% கன்செஷனில் இந்த சர்ஜரி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நான் பண்ணுவேன். இதை ஃபஸ்ட்டு 100 days நிச்சயம் என்னால் எடப்பாடி சொன்ன அந்த 3 விஷயங்கள், நான் சொன்ன அந்த 3 விஷயத்தை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவேன். கண்டிப்பா சார். ஜஸ்ட் நம்ம எடப்பாடி சார் சொல்லிக்கிறத தாண்டி பர்சனலா ஒரு டாக்டரா நானும் என்னோட தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், அடிக்கடி கேம்ப்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு உங்க மக்கள் மேல நீங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்கன்றது இதுலயே தெரியுது. வாழ்த்துக்கள்.
சார், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே பகலா ஓடுறது எதுக்காக? உணவுக்காகவும் தான். ஏன்னா, நம்ம மனுஷனுக்காக முக்கியமான 3 தேவைகளே என்ன ஃபுட், ஷெல்டர் இதெல்லாம் தானே. அப்போ உணவுக்காக தான் ஓடுறோம். இதுல நீங்க இப்பவே மக்களுக்கு அன்னதானம் பண்ணி நெறைய சேவைகள செஞ்சுட்டு வரீங்க. இந்த சேவை பண்ணணும் அப்டின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எது தூண்டுகோலா இருந்தது? அத பத்தி சில வார்த்தைகள் சொல்றீங்களா? அடிப்படையில என்னோட பெற்றோர்கள் வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். இங்கே நகர்ப்புறத்துக்கு வந்து படித்து அவங்க வேலையில் இருந்தனால, அவங்களோட பிள்ளைகள் எங்கள வந்து ஓரளவுக்கு படிக்க வைத்து, நானு என்னோட எல்டர் சிஸ்டர் வந்து நான் டாக்டர் நானு. டாக்டர்ஸ் நாங்க. என்னுடைய யங்கர் சிஸ்டர் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர். அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சமூகத்துக்கு திரும்ப ஏதாவது குடுக்கணும். அது என்னுடைய ஒரு எண்ணம். ஸ்கூல் டேஸ்லேருந்து வரும்பொழுது பக்கத்தில நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு இருக்கும். நடந்து தான் வருவோம் இங்க வீட்டுக்கு. அப்ப நான் பார்க்கையில நம்ம அந்த தினக்கூலிகள் இருப்பாங்க. சித்தாள், கொத்தனார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து பக்கத்துல அசெம்பிள் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு எம்ப்டியான ஒரு டிஃபன் பாக்ஸோட இருப்பாங்க. கடையிலேருந்து ஒரு 2, 3 இட்லிய வாங்கி வச்சுட்டு, அத மூடி உணவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்ப என்னோட நீண்ட நாள் ஒரு விஷயம் வந்து, ஏதாவது ஒரு வகையில இத நம்ம செய்யணும் அப்படின்னு. அப்ப நான் இப்ப என்ன செய்றோம், ரூ. 10க்கு 3 இட்லி, 1 டீ நாங்க காலையில இந்த இடத்துல எங்கெங்க மக்கள் கூடுறாங்களோ, இந்த வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் அவங்கள சந்திச்சு நாங்க குடுக்குறோம். அப்புறம் அவங்களோட கோரிக்கை இன்னும் கொஞ்சம் கூடணும்னு அவங்க தேவை சொன்ன உடனே, இரவு நேரத்தில நாங்க சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி ரூ. 20க்கு குடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ வேலைய முடிச்சு அவங்க போகும்பொழுது, அது ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு போய் வீட்டு ஆளுகளுக்கு சாப்பிட்டுட்டு, அந்த சமைக்கிற கஷ்டம் இல்லாம அவங்க ஃபீல் பண்ணாங்க. இன்னும் அவங்களோட கோரிக்கை இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவங்க கேட்டாங்க. மதிய உணவும் ரூ. 10க்கு குடுக்க ஆரம்பிச்சோம். இது தினமும் குறைந்தது ஒரு ஒரு 1500 பேர் இதனால பலன் அடைகிறாங்க. இத தொடர்ச்சியா நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஆ, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அரசியலா பார்த்தாலும், இந்த திமுக அரசாங்கம் அம்மா உணவகத்த வந்து நெறைய மூடிட்டாங்க. சாமானிய மக்களுக்கான அந்த ஒரு தேவை வந்து அதுல வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் எனக்கு. ஆமா. புரட்சியாளர் எம்ஜிஆரே வந்து சத்துணவு திட்டத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். யார கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு மன நிறைவா இருக்குது. பசிக்கு அன்னமிடுவது என்பது. நீங்க சொன்ன மாரி சிறந்த ஸ்தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொன்ன மாரி, இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி ஆச்சுன்னா, டாக்டர் ஆன பிறகு, தானத்தில் சிறந்தது உடல் உறுப்பு தானம். அப்படின்னு என்னோட இது வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதுதான் வந்து ரொம்ப அத்தியாவசியம் தேவையா இருக்கிறது. நெறைய இடத்துல பார்த்தா, நெறைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிட்னிலருந்து, ஹார்ட்லருந்து நெறைய நடந்துகிட்டு இருக்குது. இட் இஸ் நீட் ஆஃப் தி ஹவர் தேவைப்படுது. 2மே பெஸ்ட். இன்னும் கூட பார்ப்போம். பிளட் டொனேஷன் எடுத்தீங்கன்னா கூட, இட் இஸ் அன் ஆர்கன் டொனேஷன். பிளட் யூ ஆல்வேஸ் கால் இட் அஸ் அ லிக்விட் ஆர்கன். அதனால இட் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன் டொனேஷன். சிறப்பு. அதனால எந்த வகையிலாவது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும். இந்த இது வந்து மனநிறைவாக இருக்கிறது. சமுதாய சேவையும், மருத்துவ சேவையும் மனநிறைவ தருது. நிச்சயமா சார். நம்மள வளர்த்து விட்ட சமூகத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் முடியுமோ, அவ்வளோ தூரம் நீங்க ஒரு வேலை இல்ல, 3 வேளையுமே மக்களுக்கு நீங்க அன்னதானம் குடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள் சார். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். நீங்க களமிறங்கியிருக்க அதே தொகுதியில மற்ற நெறைய எதிர்க்கட்சிகளும் போட்டியிடுறாங்க. அவங்க அப்ப உங்கள பத்தி நெறையா எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அரசியல்ல ம கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, திமுகவ எடுத்துக்கிட்டா, அதிமுக சொல்லும்பொழுது, பாஜக அடிமை கட்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ற மாரி, மக்கள்ட்ட தொடர்ச்சியா சொல்ற மாரி, மக்கள் வந்து இந்த ஒருத்தருடைய எண்ணம் தானே. சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட சித்தாந்தத்திலருந்து தேசிய சித்தாந்தத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து கோயில், குளம்லாம் கூடிருச்சு. நெறைய பக்திகள், பக்திமான்கள் நெறைய வந்தாச்சு. நெறைய பக்திகள் இப்ப இருக்கு. அப்ப இந்த திமுக என்ன செய்வாங்க, ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு, மந்திரி சபையில மந்திரியாலாம் இருந்திருக்கிறாங்க. அமைச்சராலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப மக்கள்ட்ட என்ன செய்வாங்க, இத சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன இது நம்ம அத பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மக்களுக்கு நான் சொல்றேன். திமுக மத்தியில இருந்து வந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. காங்கிரஸ் அவங்கள எவ்வளவு கசக்கி புழிஞ்சு, அந்த சீட்ட குடுக்கறதுக்குள்ள நம்ம ஒரு 20-20 மேட்ச் மாரி பார்த்தோம். அப்ப வந்து முடிச்சுட்டு கூட வந்து வெளிய கூட முதலமைச்சர் வந்து ஒரு இது குடுத்தாரு பாருங்க. ஃபைன் குடுத்தாரு. ஆமா. அப்ப அவங்க தான் வந்து காங்கிரஸுக்கு அடிமையா இருந்திருக்காங்க. எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் எடுத்தீங்கன்னா, எங்க வந்து எம்ஓயு சைன் பண்றாங்க, எங்க கட்சி தலைமை கழகத்துல வந்து சைன் பண்றாங்க. அவரு தான் எத்தன சீட்டுன்னு டிசைட் பண்றாரு. பிஜேபி சைட்லருந்து பெரிய அதுல எதிர்ப்பு எதுவும் இல்ல. எந்தெந்த தொகுதி தரலாம்ன்றத அவர் தான் டிசைட் பண்றாரு. அப்ப யாரு வந்து வலுவா யாரு பண்றாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே.
திமுக ஆட்சியில் வந்துடுறாங்க. பிஜேபி எதிர்த்து பேசுறாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க. அவ்வளோ தைரியமான ஆளு அவங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார தானே கூட்டு வந்துருந்துருக்கணும். அவங்க யார ராஜ்நாத் சிங் அமைச்சரை கூட்டு வர்றாங்க. மோடிஜி வரும்பொழுது கோ பேக் மோடினாங்க. கருப்பு கொடி காமிச்சாங்க. கருப்பு பலூன் விட்டாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? வெள்ளை கொடை பிடிச்சாங்க. கொடை கூட கருப்பா இருந்தா கூட அது விமர்சனமா வரும்னோன்னா, மோடிஜி வரும்போது வெள்ளை கொடை பிடிச்சு முதலமைச்சர் வந்ததை பார்த்தோம். இதுலேருந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறணும். மத்தியில இருக்க அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கக்கூட ஒரு மாநில அரசு இருந்தா நமக்கான திட்டங்கள் கிடைக்கும். இப்ப திமுக மத்திய அரசு நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஒரு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வைத்துக் கொள்ளவில்லை. எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, என்னதான் அவங்களும் ஜனநாயக முறைப்படி பண்ணணும்னாலும், நிச்சயம் அதுல சில குறைகள் வரத்தான் செய்யும். அந்த வகையில பார்க்கையில, அவங்க சொன்ன இந்த கூற்று பொய். ஆமா. வேறவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பண்ண திட்டத்த பூரா அவங்க பண்ண திட்டமா தம்பட்ட அடிப்பாங்க. இப்ப இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர் கூட, திமுக வேட்பாளர் என்ன சொல்றாரு, ஒரு பத்திரிக்கையில படிச்சேன். மதுரையில வந்திருக்க பாலம் பூரா அவரோட முயற்சியில வந்ததாகவும், பல்வேறு திட்டத்த அவர் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே இன்னைக்கு மதுரையில கடந்த 10 வருஷத்துல 8,000 கோடிக்கான திட்டங்களை அதிமுக அரசு, ஐயா எடப்பாடியார் கடைசி அந்த 4 ஆண்டு காலமும் குடுத்திருக்கிறார். அப்போ மதுரையில இருக்க பாலங்கள், நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதிய அலுவலகம், அரசு மருத்துவமனை உள்ள கட்டிடங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம். இது மாதிரி பல்வேறு திட்டங்கள். வைகை அணை பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளவு 2 சைடும் ரோடு போட்டு அவ்வளவு நீட்டா இருக்கும். அதில் செக் டேம்ஸ் கட்டியிருப்பாங்க. அதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து இருக்குது. முந்திலாம் 700 அடி ஆகும் போர் போட்டு இங்கே தண்ணி எடுக்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 150 அடி 200 அடியில் இப்போ தண்ணி கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி வளர்ச்சியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்தது ஏடிஎம்கே. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 70% ஒர்க் முடியும் பொழுது ஆட்சி மாறையில் சில திட்டங்கள் இவங்க பீரியடுக்கு மாறி வந்துடுதுல. திறப்பு விழா மட்டும் குழந்தை பிறந்தப்ப பேர் வைக்கிற மாதிரி திறப்பு விழா பண்ணிட்டு அவங்க பேரை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி பொய் கூட்ட மக்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்து சொல்லக்கூடியவங்க திமுக. மக்கள் தெளிவாக அதை புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நிச்சயமாக மாற்றி ஒரு தீர்ப்பு தருவார்கள். திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். மக்களுக்கான முதல்வராக ஐயா எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது அவர் வந்துடுவார். நிச்சயமா சார். ஒவ்வொரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸையும் பாயிண்ட்டா, கிளியரா நீங்க பதிலடி குடுத்துருக்கீங்க சார். ஓகே சார். அடுத்ததாக இன்கேஸ் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, மதுரை ரொம்ப வருஷமாவே ஸ்மார்ட் சிட்டி ஆக்கணும், நிறைய திட்டங்கள் கொண்டு நானும் செயல்படுத்தாமலே போயிருக்கு. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, மதுரைக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அடுத்த 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவீங்க சார்? நிச்சயமா. திமுக இன்னைக்கு விட்டு போயிருக்க குறைபாடை பார்த்தா, மதுரை மாநகராட்சியில் 250 கோடிக்கான ஊழல். மண்டல தலைவர் பூரா ராஜினாமா பண்றாங்க. மேயர் ராஜினாமா பண்றாங்க. மேயர் கணவர் அரெஸ்ட் ஆகுறாரு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் போல ஊழல்ல திளைத்து இருக்கிறார்கள். அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு, பத்திரப்பதிவுத்துறையில ஊழல். இங்க இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் கோ தளபதி திருமங்கலத்துல கள்ளிக்குடின்ற பகுதியில திருமால், கல்லணை, குராயூர்ன்ற ஊர்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடத்த வாங்கி குவாரி பிஸ்னஸ் அங்கே பண்ணி 1100 அடிக்கு சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளி, அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள். அதனால் இவங்க ஆட்சியை விட்டு போயிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு, மதுரையின் முன்னேற்றத்திற்கு இருக்கும். மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் சொல்லியிருந்ததை மத்திய அரசெல்லாம் நெக்லெக்ட் பண்ணல. அதுக்கு வேண்டிய ஃபீட்பேக்கை ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை இந்த டிஎம்கே சப்மிட் பண்ணல. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது அதில் லாப நஷ்டத்தெல்லாம் அரசு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கையில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள், அது எத்தனை கிலோமீட்டருக்கு போகிறது, இதுகள் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஏடிஎம்கே வந்த உடனே எங்களோட பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் சேரும், அதற்கு முறையான வகையில் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று. கீழடி அகழ்வாராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அந்த தமிழர் பெருமையை கொண்டு வந்ததே மத்திய அரசு தான். அப்போ அதிமுக ஆட்சி இருந்தது. 5-6 ஃபேஸ் எக்ஸ்கவேஷன் எல்லாமே ஏடிஎம்கே பீரியட் நடந்தது. திமுக கடைசி இப்போ 1-2 இதுக்கு மட்டும் வந்துட்டு அவங்களும் கொடுத்துருக்க அந்த ஆய்வுகளை முறையாக மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்காதனால அது ஏன்னா வெளியிடப்படாமல் இருக்குது. ஆனால் இவங்க மத்திய அரசை குறை சொல்கிறாங்க. அப்போ அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியும் திரும்ப முழுமை பெற்று மக்களுக்கு அந்த முழு விவரங்களும் தெரிய வரும். நம்மளோட தமிழரோட பெருமை உலகம் எங்கும் எடுத்து செல்லப்படும். அப்புறம் அடிப்படை வசதி இல்லை, ரோடு இல்லை, நல்ல பாதாள சாக்கடை திட்டம் இல்லை, நல்ல குடிநீருக்கான இதுகள் இப்போ இல்லை.
அப்போ இந்த கார்ப்பரேஷன் ஊழல் மலிந்து இந்த கார்ப்பரேஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாநகராட்சி அமைஞ்சு மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்வோம். அது முக்கியமாக பார்க்க வேண்டியது திமுக ஆட்சியில் இந்தியாவிலே குப்பை நகரம் மதுரை அப்படின்ற ஒரு பெரிய பெரிய அவப்பெயரை திமுக கொண்டு வந்திருக்கு. அப்போ இதுவே எடப்பாடி ஆட்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 2 முறை மத்திய அரசு விருது பெற்று இருக்கு பார்த்துக்க. இப்போ மீண்டும் வந்து ஒரு தூய்மையான ஒரு மதுரை மாநகரை படைக்கிறதுக்கு அதிமுக அரசு, எடப்பாடியார் அரசு, இங்கே வந்து வடக்கு தொகுதியில் நான் எம்எல்ஏவா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதையும் நாங்கள் செய்வோம். இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் சிட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து திறக்கும் போது பாரத பிரதமர் இங்க இருப்பாரு. பொதுச் செயலாளர் இப்போ முதலமைச்சர் மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் இருப்பாரு. அவங்க முன்னிலையில எய்ம்ஸ் திட்டம் மக்களுக்கு டெல்லிக்கு அடுத்து பெரிய எய்ம்ஸ்ன்றது மதுரை எய்ம்ஸ் அது கொண்டு வரப்படும். இன்னும் வந்து ஏர்போர்ட் இப்போ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா ஐயா எடப்பாடியாரோட கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதற்கான வேலைகள் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அண்டர் பாஸ் சிஸ்டம் சொல்லிட்டு அந்த ரன்வே வந்து பெரிய ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் மீட்டர்ஸ்னு கணக்கு இருக்கு. அதற்காக அண்டர் பாஸ் சிஸ்டம்ன்றது இந்தியாவிலே 2 இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது இடமாக மதுரையில் கொண்டு வர்றதுக்கான நிலையை நிச்சயம் ஏற்படுத்துவோம். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுக்கு இது வந்து பெரிய உதவிகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி பெருகும். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்துருச்சுன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் கூட போகுது. அதை வச்சு இன்டைரக்ட் இன்கம் நிறைய பேருக்கு கடைகள், ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ் எல்லாம் வரும். நிறைய தொழில்கள் பெருக்கும். அப்போ வந்து சென்னைக்கு இணையாக மதுரையும் மதுரையை சுற்றி கூட ஒரு 5-6 மாவட்டங்கள் மதுரை வந்து தான் கிராஸ் பண்ணி தான் போகணும் அவங்க. அப்போ ஒரு 2வது தலைநகரமாக மதுரை மாறக்கூடிய அளவு மதுரை வந்து வளர்ச்சி பெறும். அதிமுக ஆட்சியில் உறுதியாக மே 4க்கு பிறகு இது நடக்கும். சூப்பர் சார். ஒரு பேசிக்கா ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. மெட்ரோவா இருக்கட்டும், எய்ம்ஸ்ன்னு ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம் சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சார், மக்களுமே இப்போ வந்து ஒரு ஆட்சியில மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க ஏன் நிறைய புதிய கட்சிகளும் லைக் டிவிகே மாதிரி நிறைய புதிய புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு. ஏன் அவங்க அதை சூஸ் பண்ணாம ஏடிஎம்கே ஏன் அவங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விஷயம் இருக்குது. திராவிட கட்சிகள்ல 2 கட்சி திமுக, அதிமுக. அவங்களுக்கு தான் கிராஸ் ரூட் அளவுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த கட்சியோட அடிப்படை இருக்கு. நம்ம எப்படி போன்லெஸ் உடம்புல ஸ்கெலிட்டன் இருக்கோ அந்த மாதிரி அந்த முழு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது இந்த 2 பார்ட்டிக்கு தான் தமிழ்நாட்டில். அப்போ ஆட்சி நிர்வாகம் இந்த 2 பார்ட்டி வந்தால் மட்டும்தான் ஒரு தங்கு தடை இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த தேர்தலில் 4 முனை போட்டி. திமுக, அதிமுக 2 கடையில் போட்டி. இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ புதுசாக வந்து விஜய் அவர்களோட டிவிக்கு வந்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து ஒரு தமிழர் சார்ந்த ஒரு விஷயத்தை கருத்தியலை முன்வைக்கிறார். அதற்கான வாக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். கடந்த ஒரு 6-7 வருஷமாக பார்க்குறோம். அது வந்து ஒரு 10,000 வாக்கு தொகுதிக்கு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் அடிப்படை. ஸோ 10,000 வாக்குகளை நம்ம வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது என்றைக்குமே. டிவிக்கு புதுசாக வந்திருக்க கட்சி பல யூகங்கள் இருக்கும். யங்ஸ்டர்ஸு சினிமா முகத்தில் ரியல் ஹீரோவை மறந்து ரியல் ஹீரோவை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அவங்களும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுவே நம்ம பக்கத்து மாநிலத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சிரஞ்சீவி மிகப்பெரிய நடிகர், அவர் கட்சி ஆரம்பித்தார், பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பித்தார். கடுமையான கூட்டம். முதல் கூட்டத்திலே 13 பேர் ஸ்டாம்பீடு டெத் ஆக்சுவலாக. பட் ஒரு எலெக்ஷனோட அவரால் முடியல. காங்கிரஸ் போய் ஒரு எம்பி ஆகி வந்துட்டார். பவன் கல்யாண் சார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவரும் 13 வருஷம் போராடி என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து இப்போ துணை முதலமைச்சர், அதாவது கூட்டணி வச்சு தான் முடிஞ்சது. இப்போ தனிச்சு டிவிக்கு நிற்கிறனால ஓட்டு கொஞ்சம் சதவீதம் எடுப்பாங்க, ஒரு 4-5% எடுப்பாங்களே தவிர ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ போட்டி வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கா பல முறை 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக அப்படின்னு வரும்பொழுது மக்கள் வந்து திமுகவுக்கு 5 வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டாங்க. பார்க்குற மக்களுக்கு சொல்கிறேன், 5 வருஷம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. திமுக எதையும் பெருசாக செய்யலை. 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. 12% வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த முறை நிச்சயமாக அதிமுக அவருடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் மிகப்பெரிய ஒரு கூட்டணி, மத்திய அரசு பாஜக கட்சியோட கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி. இப்போ இந்த வாக்கு வங்கிகளோட நீங்கள் வந்து அவருக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். அதனால் ஏடிஎம்கேக்கு தான் மக்கள் வந்து சாதகம். தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் வந்து குறைஞ்சது இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு வந்து அது வந்து திமுகவோ அதிமுக அப்படின்ற நிலையில தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாமே எலெக்ஷன்றது வந்து கொள்கையை தாண்டி கூட்டணின்னு ஒரு நிலைக்கு வந்துருச்சு.
கொள்கை மட்டுமே பார்த்துருந்தாங்கன்னா எல்லா கட்சியும் தனியா நிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனி கொள்கைனா தனித்தனி கட்சி. இல்லாட்டி எல்லாமே ஒரே கட்சியா இருக்கலாம்ல. அப்ப வந்து இது எல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். கூட்டணி சேர வேண்டியது அவங்க ஓட்ட சேர்த்து அது கூடுதலா வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறது. அப்படி பார்க்கையில இன்னைக்கு வந்து திமுகல அவங்கள தாண்டி அங்க வந்து வெயிட்டேஜான கட்சின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் வாக்கு வங்கி. மத்த யாருக்கும் 1/2% கூட கிடையாது. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா, அதிமுக மிகப்பெரிய கட்சி. அ பிஜேபி போன பார்லிமென்ட்ல இருந்த கூட்டணியும், இப்ப ஏடிஎம்கேவ சேர்த்து இந்த டோட்டல் ஓட்ஸ ஆட் பண்ணாலே வெற்றிய அறிவிச்சிரலாம். அப்ப இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு அளிக்கல நீங்க. நீங்க ஓட்டு போட போறது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல யார ஆளணும், தமிழ்நாட்டு உங்களுக்கு யார் நல்லது செய்யணும்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாய்ஸ் யாரா இருக்க முடியும்? ஐயா எடப்பாடியாராக தான் இருக்க முடியும். அதனால தான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு கேட்குறோம். ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு உறுதியா நம்புறோம். வந்த பிறகு ஒரு என்ன உறுதியான தமிழகத்தை தருவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். இப்ப நீங்க கூட்டணி பத்தி பேசினா எனக்கு அத பத்தி வருது. இந்த கலெக்டிவ் லீடர்ஷிப்ன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணிக்கல. அது ரியாலிட்டில அது ஒரு வீக்னஸா இல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கா சார்? ஆமா. லீடர்ஷிப் வர முடியாது. கலெக்டிவா ம். ஒரு 5, 6 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஆட்சி பண்ண முடியும். ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்க முடியும். ஸோ அப்பதான் வந்து அந்த கவர்னன்ஸ் கரெக்ட்டா போக முடியும். அப்போ வந்து கலெக்டிவா இருந்து வி கேன் மேக் அ பெட்டர் சொசைட்டி. பட் ஒன்லி ஒன் பெர்சன் ஷுட் லீட் இட். அண்ட் தட் ஒன் பெர்சன் ஐ டெஃபினெட்லி ஃபீல் இஸ் அவர் ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடியார். உங்களோட பிஸியான ஸ்கெட்யூலையும் எங்களோட சேனலுக்கு இன்டர்வியூ குடுக்கறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க உங்க தொகுதியில வெற்றி பெற்ற அப்புறம் நிச்சயமா நான் உங்கள திரும்ப இன்டர்வியூ எடுக்க நிச்சயமா. மீண்டும் சார். நன்றி. நன்றி.